பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் பராசக்தி திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. இயக்குனர் சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, ரவிமோகன், அதர்வா உள்ளிட்ட நட்சத்திர பட்டாளங்கள் நடித்துள்ள பராசக்தி திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. ரசிகர்களின் ஆட்டம் பாட்டத்தால் திரையரங்குகள் விழாக்கோலம் பூண்டன. பராசக்தியை காண ரோகிணி திரையரங்கம் வந்த சிறுவர் சிறுமிகள் சிலம்பாட்டமாடி உற்சாகமடைந்தனர். சத்தியம் திரையரங்கில் நடிகர் சிவகார்த்திகேயன், நடிகை ஸ்ரீலீலா ஆகியோர் பராசக்தி படத்தை ரசிகர்களோடு கண்டு மகிழ்ந்தார். ஒவ்வொரு காட்சியையும் வரவேற்று ரசிகர்கள் கொண்டாடியது கண்டு படக்குழுவினர் நெகிழ்ந்து போயினர். இந்த படம் செஞ்சாலுமே இந்த இடத்துல இங்கே ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் நல்லா இருக்கும், இது அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, இது பிடிக்கும் அப்படின்னு நினச்சி தான் பண்ணுவோம். எல்லா படம் அதே மாதிரி தான் இந்த படமும். இந்த படம் இன்னும் உணர்வு ரீதியான எல்லாருடைய கதையாகவும் இருக்கிறதுனால இது எனக்கு எப்படி ஸ்பெஷலாக இருக்கோ அது எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? நீங்க தான் சொல்லணும். ஐ அம் வெரி ஹாப்பி, வெரி குட் ரெஸ்பான்ஸ். காசி திரையரங்கம் முன்பு செண்டை மேளம் முழங்க பட்டாசு வெடித்து பராசக்தி படத்தை வரவேற்று ரசிகர்கள் கொண்டாடினர். காசி திரையரங்கத்தில் பாடகி கெனிஷாவுடன் நடிகர் ஜெயம் ரவி சிறப்பு காட்சியை கண்டு ரசித்தார். நடிகை ஷாலினி, நடிகர் துருவ் விக்ரம், சிவகார்த்திகேயனின் மனைவி ஆர்த்தி ஆகியோரும் பராசக்தி சிறப்பு காட்சியை திரையரங்குகளில் கண்டு ரசித்தனர். மிரட்டலான வசனங்கள், அதிரடியான சண்டை காட்சிகளை ரசிகர்கள் வரவேற்று கொண்டாடி வருகின்றனர். லாங்குவேஜோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு படத்தில் ரொம்ப நல்லாவே சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட கான்செப்டே நாங்கள் ஹிந்தியை எதிர்க்கலை, அதை எங்கள் மேலே திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். அதுதான் படத்தோட கான்செப்டே. சார் உணர்வு, நான் இவ்வளோ பேசுகிறேனே சார், இந்த பையன் பேசுகிறேன் சார், 2026 இருக்கிற இந்த பசங்க அந்த ஒரு உணர்வை கொண்டு போயிருக்காங்கன்னா அப்போ இந்த படத்தை இவ்வளோ அழகாக மேக் பண்ணியிருக்காங்க. ரைட், இந்த டைம் ட்ராவலை நிஜமாலே கொண்டு போயிருக்காங்க. தே ஹவ் மேட் அஸ் டு கனெக்ட். இந்த படத்தை அந்த ஈவெண்ட்டில் என்ன, அந்த டைமில் இந்த ஈவெண்ட் எப்படி நடந்ததுங்கிறத கண்டிப்பாக இன்றைக்கி அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவ்வளோ சக்ஸஸ் அந்த படத்தில் இருக்குது. முன்னோர்கள் செம்மல்கள் எவ்வளோ போராடிருக்காங்க நம்மளுக்காக அப்படின்றது இந்த ஜென்ரேஷனுக்கு தெரியணும். இப்போ நம்ம ஈஸியாக பேசுகிறோம், பழகுறோன்னா அதெல்லாம் அவங்க பண்ணது தான். ஸோ ஆப்வியஸாக இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு 80s 90s உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ உள்ளவங்களுக்கு ஓரளவு இப்போ ஒரு 8th 9th படிக்கிற பசங்க எல்லாம் எப்படி நமக்கு தமிழ் பேசுகிறோம், இது எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறது தெரியல. ஸோ இது இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, இது தேவைதானா அப்படின்னு. கண்டிப்பாக தேவைதான், நமக்கு எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஆனால் அவனை எழுதினா மட்டும் பத்தாது, அது எங்கேருந்து உருவாச்சு அப்போ நமக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் தமிழ் எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிறது இந்த படத்தில் ஒவ்வொரு டீட்டெயிலிங்காக சொல்லியிருக்காங்க. சுதா கொங்கராவுக்கு இவங்க பாராட்டு விழா நடத்தணும். யாருமே கேட்கல நீங்கள் இப்படி தமிழ் ஆர்வத்தை பற்றி ஒரு படம் எடுங்கன்ட்டு. அவங்க அதை கமர்ஷியலாக நினச்சி எடுத்த மாதிரியாகவும் தெரியல, ஏதோ அவங்க சொல்ல நினச்சிருக்கிறாங்க. அது கிளியராக வெளியே வந்திருக்கு. 25 கட்டு போட்டோம், அவன் கத்திரி தான் மொட்டையாச்சு, தாண்டி விஷயம் வந்துருச்சு படம் வெளியே. தமிழ்நாட்டில் மட்டும் 700க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் பராசக்தி படம் வெளியாகி பாராட்டை பெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.